ஒரு ஆண்மகன் பெண்ணை பார்த்தான். அந்த பெண்ணும் கண்ணடித்தாள். கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. முகம் சோகமாக மாறியது. கண்ணீருக்கு போடப்பட்டது பூட்டு, மனம் ஆகிவிட்டது கருப்பு. கருப்பு பணம் சென்றது பணாமா, கிழிஞ்சு போச்சு பைஜாமா. வேண்டாம் வேண்டாம். இதுல என்னதான் இருக்கு? இதுல என்ன இருக்கு? இந்த பாக்ஸுக்குள்ள யாரு போனாலும் அவங்க லைஃப் மாறி போயிடும். ஆமா, மாறிடும் அவங்களோட லைஃப். உன்னோட லைஃப் மாற போதுடா பிங்சோலா. உன் கூட நடக்க போற இந்த பயங்கரம் உனக்கு துடு துடிச்சு போறதுக்கு கூட நேரத்தை ஒதுக்காது. இவங்களோட முகத்தை பாருங்க, அப்படியே வெண்ண வலிஞ்சிட்டு இருக்கு. இவங்க பின்சோலாவோட அசிஸ்டன்ட் அனிதா. இவங்கள பட்டாசுன்னே சொல்லலாம். இவ பின்சோலாவே அழிக்க வந்தவன்னு பின்சோலாவுக்கு இப்ப தெரியாது. இவளுடைய சிஸ்டர் டயானா பின்சோலாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. பின்சோலாவை காதலிச்சிட்டு இருந்தாளா. பின்சோலா காதலுக்கு காதலியவே பதிலா கொடுத்தான். டயானாவோட காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். யாரு அது? யாருடைய வாழ்க்கை மாறப்போகுது? யாரது? இதோ இந்த பாக்ஸுக்குள்ள போகிறதுக்கு ஆவலா இருக்கிறது. நீயா? நீயா இல்ல நீயா? மேடம், நீங்க உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க அழகான முகமே சொல்லுது நீங்க பாக்ஸுக்குள்ள போகிறதுக்கு ஆவலா இருக்கீங்கன்னு. வாங்க மேடம், கை தட்டுங்க. என்ன நீங்க, உங்களுக்கு வர விருப்பம் இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, வரலனா பரவாயில்ல. வேற யாருக்கு வர விருப்பம் இருக்கு? இந்த பாக்ஸுக்குள்ள இது எப்படி இங்க வந்தது? நான் தான் அப்பவே சொன்னல, என் ஒய்ஃப் இங்க வரக்கூடாதுன்னு. எனக்கே தெரியாது சார் இவங்க எப்படி உள்ள வந்தாங்கன்னு. இந்த அப்பாவியான முகம் பின்சோரோடைய மிகப்பெரிய தவறு. அவனுடைய ஒய்ஃப் சீத்தல் பாவக்காய் ஸ்வீட்டை தான் சாப்பிட கொடுப்பா. வாய மூடு. அவ வரக்கூடாது, புரியுதா? நீ தெரியவே கூடாது. இப்படிலாம் கூட நடக்குமா என்ன? மெஜிஷியன் பின்சோலாவோட வைஃப் ஷோப்பாக்கு வரக்கூடாதா என்ன? நோ 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 நோ. ஏய், நீ என் வைஃப் கிடையாது. வைஃப் இல்லன்னு சொல்றேன்ல. நீ ஒரு விஷ பாம்பு, நாகப்பாம்பு. எங்கெல்லாம் நீ போறியோ அங்கெல்லாம் போய் நீ அவங்கள கொத்திட்டே இருக்க. ஓ, நான் தான் பாம்பு இல்ல பாம்பு. இப்போ நீயே பாரு, இந்த விஷ பாம்பு உன் ஷோக்கு வந்து எல்லார்கிட்டயும் சொல்ல போகுது. இந்த பின்சோலா இருக்கார்ல, இவர் சாக்கடையில இருக்க வேண்டிய புழு. ஷூல இருக்க அழுக்கு கூட கிடையாது. உன் பேரு என்னவா இருந்தது? பூரன் சந்து. அந்த பூரன் சந்து இப்போ பின்சோலாவா எல்லாரும் முன்னாடி நிக்கிறான். இதெல்லாம் நீ அங்க வந்து சொல்ல போறியா? இல்ல இல்ல, நான் வேற ஒரு விஷயமும் சொல்லுவேன். இந்த பின்சோலா
அந்த கிரேட் மந்திரவாதி. அவனுக்கு மந்திரமே தெரியாது. கொஞ்சம் உன் வாயை மூடுறியா? அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன். மந்திரவாதி பின்சோலாவோட மந்திரத்தால எவ்வளவு பேரோட வாழ்க்கை அழிஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். அப்படியா? அங்க நீ வந்தாதானே சொல்லுவ. ஷோல 4 பக்கமும் என்னோட செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, புரியுது இல்ல? நான் அவங்க கிட்ட சொல்லிடுவேன். ஒன்னு அவங்க அங்க பார்த்தாங்க, உன்னோட அந்த காலை உடைக்க சொல்லிடுவேன். காலை உடைக்க சொல்லிடுவேன், புரிஞ்சதுல? ஏன் காலை உடைப்பியா நீ? சொந்த வைஃபோட காலை? பின்சோலா சீத்தல பகச்சிக்கிட்டு பெரிய தப்பு பண்ணா. இவ அவனை ஒரு வழியாக்க போறா. யார் இங்க வர விரும்புறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க மேல வரலாம். ஜாக்கி அயோக்கிய பய, இவன் எப்படி? எல்லாரும் இன்னைக்கு எப்படி உள்ள வந்தாங்க? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாம் தலைகீழா போகுது. நான் வரேன். எஸ், அப்சல்யூட்லி. ஜோரா கை தட்டுங்க. இவன் தான் சமர். பின்சோலா இவனை ஹிப்னோடைஸ் பண்ணியிருந்தா. யாராவது இவன் பக்கத்துல மணி அடிச்சாலே போதும், அவன் வாழ்க்கையில மணி அடிச்சிருவான். ஃபைனலி நம்ம வெளியே சாப்பிட வந்திருக்கோம். ஆமா, ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு நிமிஷம். வெயிட்டர், வெயிட்டர். ஹலோ பிரதர், வெயிட்டர். ஏன் தட்டிட்டே இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால எதுக்கு தட்டிட்டே இருக்க? சொல்றா. சொல்றேன். என்ன வேணும்? யாராவது வந்து காப்பாத்துங்களே. பெல் அடிச்சான். இவன் தண்ணி குடி. சமருக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், பழி. பின்சோலாவை பழி வாங்கணும். இன்னைக்கு சந்தர்ப்பத்தை பார்த்து தாக்க போறான். சரி, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் அஜிக். அஜிகா? சரி சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு பயமா இருக்கா? கொஞ்சம் கூட இல்ல. பாக்ஸுக்குள்ள போகிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா தயாரா இருக்கேன். வெரி நைஸ். சரி, நீங்க போகலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உள்ள என்ன நடக்குது? உள்ள என்ன நடக்குது? பின்சோலா, பின்சோலா, காப்பாத்துங்க. என்னால முடியல. என்ன வெளியில காப்பாத்துங்க. ஆஷிக், என்ன எப்படியாவது நான் காப்பாத்துங்க. சொல்றத கேளு. பின்சோலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கத்துறது கேட்கலையா? பயப்படாத, நான் வரேன். அஜிக், இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. எனக்கு பயமா இருக்கு. யாரு உன்னை கொல்ல போறாங்க? அஜிக், யாரோ என்ன கொல்ல பாக்குறாங்க. நான் உன்னை காப்பாத்துவேன். அஜிக், நான் உன்னை காப்பாத்துவேன். பின்சோலா, உன் வாழ்க்கையில இன்னும் 4 நிமிஷம் தான் பாக்கி இருக்கா. நான் இவனை காப்பாத்துவேன். போய் என்னோட வாளை கொண்டு வாங்க. ஏன் அப்படி பாக்குற? அது என்னோடது, என்கிட்ட கொடு. சாரி. இன்னைக்கு எந்த வாளாலையும் உன்னை காப்பாத்த முடியாது பின்சோலா. உன்னை துண்டு துண்டா வெட்ட போறேன். எப்படி வெட்டுவேன்னு தெரியுமா? அன்னைக்கு நடந்ததே. அடிப்பட்ட புலிதான் கீர்த்தி. பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. என் காலை நீதானே வெட்டின பின்சோலா. இப்ப உன்னோடைய காலை என்கிட்ட இருந்து யாரு காப்பாத்துவாங்க?
அஜி என்னாச்சு? கவலைப்படாத, காப்பாத்துங்க. நான் வரேன். யாரோ என்ன என்ன கொல்ல ஆச்சு பார்க்கறாங்க, அஜிக்கு? என்ன வெளியே எடுங்க. எங்கடா போய் நான் தொலைஞ்ச நீ? கத்துறது கேக்குதா? இவ்வளவு லேட்டா வர? பின்சோலா, என்ன ஒருவேளை வெளியே உயிர் காப்பாத்து. போயிருந்தா என்ன ஆகுறது? உள்ள இன்னொருத்தன் இருக்கா, என்ன கொலை பண்ண நான் பாக்குறான். ப்ளீஸ் நான் காப்பாத்துங்க. போய் அவனோட நான் பேசுறது உயிரை கேக்குதா, காப்பாத்த பின்சோலா? போறேன். சத்தம் நின்னு போச்சு. ஆச்சிக்கு என்னதான் நடந்திருக்கும்? ஆச்சி, நான் வந்துகிட்டே இருக்கேன், பயப்படாத. நான் இவனை காப்பாத்த உள்ள போக போறேன். வேற வழியே இல்ல, ஓபன் பண்ணி ஆகணும். இவன் தான் ராக்கா, பின்சோலாவோட பாஸ், சரியான மந்திரக்காரன். ராக்கா கிட்ட தான் பின்சோலா எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். அதோட விஷப்பாம்பா மாறி ராக்காவையே கொத்திட்டான். ஹேமரை கொண்டு வா. ஓ நோ. பின்சோலா சார், சார் யாரோ கொலை பண்ணிருக்காங்க. என்னாச்சு? அவருக்கு என்னாச்சு? இப்படி ஆயிடுச்சு. இவங்களோட 5 பேரு கையிலையும் பின்சோலாவோட ரத்தக்கரை இருக்கு. யாரு கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, ஏதாவது பதில் இருக்கா? பாக்ஸ்ல இருந்து வந்த ரத்தம் ஸ்ப்ரெட் ஆகல. இந்த பின்சோலா இங்கே தான் இறந்தாரா இல்லை அந்த பாக்ஸை நகர்த்துனாங்களா? இல்ல சார், பாக்ஸ்ல இருந்து ரத்தம் வரும்போது பாக்ஸ் எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸும் அதுவாவே தான் இங்க வந்தது சார். சார், அதாவது ஏதோ ஒரு ஆத்மா இந்த பாக்ஸ இங்க இருந்து அங்க நகர்த்துன மாதிரி இருந்தது. அதாவது பின்சோலாவோட ஆத்மா அவனோட உடம்புல இருந்து வெளியில வந்துருச்சா? தெரியாது சார். பின்சோலா உள்ள போகிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரும் இருந்தாரு, பாக்ஸுக்குள்ள போனாரு. என்ன? பாக்ஸ்க்குள்ள இன்னொருத்தன் இருந்தானா? ஆமா. அவன் தான் பின்சோலாவை கொலை பண்ணானா? இல்ல சார், பாக்ஸ் உள்ள நடந்தது தெரியாது. யாருக்குமே தெரியலன்னா இத பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? பின்சோலா கூட இருந்தானே, அவனுக்கு தான் எல்லாமே தெரியுமா? அவன் எங்க இருக்கா? சார், அவன் எங்க போனான்னு தெரியாது சார். ஆச்சரியமா இருக்கு, உங்க யாருக்கும் எதுவும் தெரியாதா? ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருக்கான், அதுவும் உங்க முன்னாடி. யாருக்கு தான் தெரியும்? சார், ராக்கா சாருக்கு தெரியலாம், ஏன்னா இந்த ட்ரிக்கை பற்றி அவருக்கு தான் அதிகமாக தெரியும். எங்க அந்த ராக்கா? கூப்பிடு. இதோ கூப்பிட்றேன் சார். ஆமா, ஏன் முகத்தை மூடி இருக்கீங்க? எடுங்க. சாரி, நீங்க என் முகத்தை பார்க்க மாட்டீங்க. ஐ சி. அப்படின்னா இதான் விஷயம்னா கண்டிப்பா முகத்தை பார்த்தே ஆகணும். கேட்டு சார், ப்ளீஸ் சார். நான் சொன்னது கேட்கலையா? கேட்டா?
சரி சரி, போடு போடு போடு. என்னாச்சு? இது எப்படி நடந்தது? சார், மேஜிக் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாக்ஸ்ல இதுதான் இருந்தது. இந்த வால் ரொம்ப ஷார்ப்பா இல்லாம பிளண்டா இருக்கு. ஷார்ப்பா இல்லையா? இதை வச்சு ஒரு பேப்பரை கூட கட் பண்ண முடியாது. எப்படி கழுத்தை வெட்டுறது? அதால வெட்டப்படல, ஷார்ப்பான கத்தியால தான் கழுத்தை அறுத்திருக்காங்க. அப்போ கத்தி எங்க பாக்ஸ்ல இருந்தது? இல்ல, பாக்ஸ்ல வெறும் பாடி தான் இருந்தது. அப்புறம் இதுவும் இருந்தது. என்ன இது? பூரி ஒரு நிமிஷம். ராக்கா. எஸ் சார். இந்த பாக்ஸ்ல ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கும்ல, அது எப்படி? சார், இந்த ட்ரிக்கில் முதல்ல ஒரு ஆள் பாக்ஸ்குள்ள போவாங்க, அந்த ஆளை அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் மெஜிஷியன் பின்சோலா அந்த பாக்ஸ்குள்ள போவாரு. சரி, அப்புறம் 2 பேரும் பாக்ஸ்ல இருந்து மாயம் ஆயிடுவாங்க. அந்த ஆளு வெளியில எங்கேயாவது மயங்கி கிடப்பான். அதே நேரத்துல பின்சோலா அங்கிருந்து நேரா உள்ள வருவாரு. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடக்கல. மந்திரவாதி பின்சோலா இந்த பாக்ஸ்குள்ளேயே கொல்லப்பட்டிருக்கான். அதோட இன்னொருத்தனை காணோம். ஆமா சார். அது எப்படி பாக்ஸ்ல இருந்து மாயமாக முடியும்? அப்போ இதுதான் சீக்ரெட் இல்லையா? அப்ப இது வழியா தான் வெளியே வந்திருக்கணும். அப்படின்னா பூமியில ஏதோ ஒண்ணு இருக்கு. இங்கிருந்து தான் மாயமாயிருப்பான். கமான், செக் பண்ணுங்க. இதுதான் அந்த மேஜிக்கான வழி. யாச்சிக்கு இங்கிருந்தா தான் தப்பி இருக்கணும். இந்த வழியா தான் வெளியில போயிருப்பான். ஜாக்கிரதை. என்னப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டோம்? நம்ம இந்த மேஜிக்ல மாயமாகாம இருந்தா சரிதான். இங்க என்னதான் இருக்கு? ஏகப்பட்ட பெட் போட்டிருக்காங்க. தயா, அபிஜித், அந்த கொலைகாரன் இங்கிருந்தா தான் தப்பி இருக்கணும். நல்லா பாருங்க, இங்கிருந்து ஏதாவது ஒரு வழி இருக்கும். அப்ப இது யாரு? பூர்வி. சார், மயக்கம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். கத்தில பிளட் மார்க்ஸ் இருக்கு. அனிதா மேடம், இங்க 2 கொலைகள் நடந்திருக்கு. 2 கொலைகள். ஐ see. என்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆச்சரியப்படுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு நிஜமாவே ஒண்ணும் புரியல. நடிக்கிறத நிறுத்து. எங்க கிட்ட நடிக்காத. அந்த பின்சோலா மேஜிக் நடக்கும்போது நீ எங்க போன? அந்த அஜிக் பாக்ஸ்குள்ள போகும்போது அப்ப நீ எங்க இருந்த? ஸ்டேஜ்ல. ஸ்டேஜ்லயாமே. சரி, அதுக்கப்புறம் அந்த பின்சோலா இந்த பாக்ஸ்குள்ள போனப்போ அப்ப எங்க இருந்தீங்க மேடம்? ஆக்சுவலி எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. பொய் சொல்ற. உனக்கு எல்லாம் தெரியும். நீ இங்க இல்லவே இல்ல. கீழே ஸ்டேஜுக்கு கீழே இருந்திருக்க. இல்ல, ஒரு நிமிஷம், ஞாபகம் வந்துருச்சு. நான் ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். என்னோட மொபைலுக்கு ஒரு கால் வந்துருச்சு. அப்படியா? எங்க இருக்கு போன்? எங்க போனா? என்னோட போன் வந்து மேஜிக்ல போயிடுச்சா? என்னோட போன் தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த கத்தி எங்கிருந்து வந்தது? இந்த கத்தியால ஆர்ச்சிக் பின்சோலா அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்க. இந்த கத்தி எங்க இருந்து வந்துச்சு? சார், எனக்கு நிஜமாவே ஒரு போன் வந்துச்சு. என்ன பேக் ஸ்டேஜுக்கு வர சொன்னாங்க. நானும் ஸ்டேஜுக்கு பின்னாடி போனப்ப அங்க யாரும் சொடக்கு போட்டு என்ன இருட்டுல கூப்பிட்டாங்க. ஆமா சார், எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்ல. சார், சார், இந்த கத்தி யாருதுன்னு எனக்கு தெரியும். இது யாரோட கத்தி? சார், அந்த பொண்ணுக்கு கால் கிடையாது சார். யார் இந்த பொண்ணு? தெரியாது சார். முதல் வாட்டி தான் பார்த்தேன். ஒருவேளை
கீர்த்தியா இருக்கலாம். கீர்த்தி? இந்த கீர்த்திக்கு என்ன பகை பிஞ்சோலா கூட? அவ கால்களை தான் பின்சோலா தெரியாம கட் பண்ணிட்டாரு. அபிஜித், இந்த கீர்த்தி பழிவாங்க துடிச்சிருக்கா, அதனாலதான் அவ கையில இந்த கத்தி இருந்திருக்கு. சில பேர் இப்படிதான் சார், அவங்க வாழ்க்கையில நடந்ததை வெளியே சொல்ல மாட்டாங்க. சார் சார் இதை பாருங்க, என்ன கிடைச்சிருக்குன்னு. இது ராக்காவோட க்ளவுஸ் ஆச்சு. சார் அது என்னோடது தான். சார் இது கீழே இருந்து கிடைச்சது. அங்கதான் ஆச்சி கொலை பண்ணப்பட்டிருந்தான். I see. சார் நான் ஃபுல் டைமும் ஸ்டேஜில் தான் இருந்தேன். நீங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. ஆமாம் சார், அவர் சரியாக தான் சொல்கிறாரு. இவர் ஃபுல் டைம் ஸ்டேஜில் தான் இருந்தார். சரி, நீ இங்க இருந்தனா அப்போ உன் க்ளவுஸ் எப்படி ஸ்டேஜுக்கு கீழே போச்சு? சார் 3 நாளைக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சு. நான் தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கல. அதனால நான் புதுசா ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டேன். எல்லாம் விளையாட்டா தெரியுதா? அனிதாக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ராக்கா கிளவுஸ் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ற. கீர்த்தி கத்தியை விட்டுட்டு ஓடிட்டா. வேற யாராச்சும் இன்னும் இந்த பிளான்ல இருக்காங்களா? சார் ஷீதல் மேடம் அப்புறம் சமரும் இருந்தாங்க. இந்த 2 பேர் யாரு? ஷீதல் மேடம் வந்து பின்சோலா சாரோட ஒய்ஃப். சரி, அப்புறம் இந்த சமர்? சார் இந்த சமர் பின்சோலாவோட வலையில சிக்கி இருந்தா. பின்சோலாவை கொலை பண்ணியிருக்காங்க. ஷீதல் அண்ட் சமர் காணாம போயிருக்காங்க. நீங்க எல்லாரும் யாரு? நாங்க சிஐடிஸ். உன்கிட்ட ஒரு கத்திய பார்த்ததா முக்குல் எங்க கிட்ட வந்து சொன்னான். நீ பின்சோலா கூட வேலை செய்யறத நிப்பாட்டி இருந்த. அப்புறம் எதுக்காக அவனோட மேஜிக் ஷோவுக்கு போன? பின்சோலாவை கொலை பண்ண சார். என்ன? ஐயோ சார் சார் சார். ஏய், ஒரு நிமிஷம் இரு. என் கையால சாகிறதுக்கு முன்னாடி பின்சோலா செத்துட்டானா? அப்படியா? அப்ப நீயும் இந்த டாட்டூ போட்டிருக்கிற லேடி யாரு? அவதான் டயனா சார். சாரி, முதல்ல இருந்தா. இவ எப்பவோ இறந்து போயிட்டா. அபிஜித், இந்த டாட்டூ? ஆமா சார், இந்த டாட்டூ இங்கேயே சுத்திட்டு இருக்கு. நாமளும் சுத்துவோம். பின்சோலாவோட கொலை இதால தான் நடந்திருக்கு. இதனால சார் இது ஒரு டாட்டூ. என்ன அனிதா மேடம், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த டாட்டோ என்னுடைய சிஸ்டரோடது. சிஸ்டரா? எங்க இருக்காங்க உங்க தங்கச்சி? டயனா இறந்துட்டா. ஓ, இறந்து போயிட்டாளா? டயானா உன் தங்கச்சி பேரா? அவங்க எப்படி இறந்து போனாங்க? கார் ஆக்சிடென்ட்ல. அவ என்னோட சிஸ்டர். பின்சோலாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா. கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்பட்டா. பின்சோலா ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. அதனால இவளை ஆக்சிடென்ட் பண்ண வச்சான். எரியிற கார்ல என்னோட சிஸ்டரை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட டயனா இறந்து போயிட்டா. போய் டயானா இன்னும் சாகல. டயானா இன்னும் உயிரோடத்தான் இருக்கா. பூர்வி, இங்க பாருங்க, அதே டாட்டோ. அது இவ கழுத்துலயும் இருக்கு. டயனா எங்க? எனக்கு தெரியாது. நீ யாரு? நான் விதி.
யாரு? நான் பூர்ணிமா. நான் டயானா. என் பேர் தான் டயானா. எனக்கு புது முகத்தை கொடுத்தாங்க. கடவுள் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்ததா நானும் நினைச்சுக்கிட்டேன். பின்சோலாவை பழி வாங்குறதுக்காக நான் அப்பவே முடிவு எடுத்துட்டேன். இதை சாதகமா ஆக்கிக்க நினைச்சேன். நான் அப்படியே டயனால இருந்து அனிதாவை மாறினேன். நீதான் பின்சோலாவை கொன்னியா? இல்ல, மறுபடியும் போய் சொல்லாத. இல்ல, நான் கொலை பண்ணல சார். இந்த சம்மர் எனக்கு பணம் கொடுத்திருந்தா சமர் உனக்கு பணம் கொடுத்திருந்தான். ஏன்? அவன் என்கிட்ட சொன்னான். எப்போ பிங்சோலா பாக்ஸ்குள்ள போவானோ நான் அவனை மயக்கமாக்கணுமா, அப்புறம் அவன் வந்து தூக்கிக்கிட்டு போவானா. I see. இந்த சம்மர் எதுக்காக டயானாவுக்கு பணம் தரணும்? சமர், எழுந்துரு. சமர், உட்காரு. சமர், பெல். எதுக்கு பெல் பின்னாடியே இருக்க? பெல் அடிச்சா மரணம் வந்துடும். பெல் சத்தத்தால இவ ஹிப்னோட்டிசம் ஆயிருக்கா. பின்சோலா சொல்லியிருக்கா, பெல் அடிச்சா கொலை செய்யணும். யார? பெல்லு. அபிஜித், இவ பெல் சத்தத்தை கேட்டாலே ஹிப்னோட்டிசம் ஆயிடுறா. அப்புறம் யாரையாவது கொலை பண்றா. அட என்ன இந்த பிடி பிடிக்கிறா? என்னால மூச்சு கூட விட முடியல. நான் ரொம்ப மென்மையானவன். அனிதாவுக்கு பணம் கொடுத்தியா? பின்சோலாவை கிட்னாப் பண்ண சொன்னியா? பின்சோலாவுக்கு நான் மணி அடிப்பேன். சரி, நீ எப்ப மணி அடிக்க போற? அவனே போயிட்டான். பின்சோலா தானா மேல போகல, நீங்க தான் அவனை மேல அனுப்பியிருக்கீங்க. இப்போ எங்க முன்னாடி நீ நடிக்கிற. இங்க பாரு சமர், நீ ஸ்டேஜுக்கு போறதுக்காக கைய தூக்குனல்ல, அப்ப அர்ச்சித் ஏதாவது சொன்னானா? உன்னை தடுத்தானா? ஏதாச்சும் சொன்னானா? ஒன்னு அவன் லேட்டா வந்தா. ஜோல் அவரு டிராபிக் ஜாம்னு சொன்னான். அவ வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா. எங்க இருந்து வந்தான்? அகாடமில இருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். அகாடமி, ஜூஹோ ஏரியா அகாடமி. இந்த ஆளை தெரியுமா? தெரியும் சார். இங்க இருந்தானா? ஆமா சார். என்ன பண்ணிட்டு இருந்தான்? சார், அவன் மேஜிக் கத்துட்டு இருந்தான். அப்படியா? மேஜிக் கத்துக்கிட்டு இருந்தானா? அப்படின்னா மேஜிக் கத்து கொடுத்தது யாரு? அவர்தான் பின்சோலா சார். பின்சோலா? அதாவது பின்சோலா கிட்ட இருந்து மேஜிக்க கத்துக்கிட்டு அப்புறம் பின்சோலாவையே கொலை பண்ணிருக்கான். ஆஹா, பிரமாதம். பின்சோலா அண்ட் அர்ச்சித் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இருந்தாலும் இன்ஸ்டிடியூட் ஓபன்ல வச்சிருக்கீங்க, லீவ் கொடுக்கலையா? இல்ல சார், மேடம் தான் இன்னைக்கு ஸ்கூல் ஓபன்ல இருக்கட்டும்னு சொல்லியிருந்தாங்க. லீவ்லாம் இருக்காதான். மேடம்? இது யாரு புதுசா? ஷீதல் மேடம். என்ன? ஷீதல்? ஷீதல் பின்சோலாவோட மனைவி ஷீதலா? ஆமா சார், இது அவங்களோட ஸ்கூல் தான். இப்போ இந்த ஷீதல் மேடம் எங்க இருக்காங்க? இங்க எங்கேயாவது இருக்காங்களா? வா, இங்க வா அபிஜித். ஷீதல் மேடம். சார், நான்
கீழே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேலே வாங்க. சார் என்னால வெளியில வர முடியாது. எதுக்கு வெளியில வர மாட்டேங்கிற? அது 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 சார் டேபிள் கீழே நுழைய ரொம்ப டைம் ஆச்சு சார். அதனால பின்சோலா பாக்ஸுக்குள்ள குதிச்சா இல்லையா? அப்போ நீ ஸ்டேஜுக்கு கீழே என்ன பண்ண போயிருந்த? நான் அங்கெல்லாம் போகல சார். போய் சொல்லிட்டு இருக்க. நீ அங்கதான் இருந்த. பின்சோலா அந்த பாக்ஸ்க்குள்ள எப்போ குதிச்சானோ நான் அதுக்கு முன்னாடியே போயிருந்தேன். ஆனா கீழே எதுவுமே இல்லையே. என்ன? யாரும் இல்லையா? வெறும் அங்க ஒரு ஸ்டூல் இருந்தது சார். அங்க எந்த ஸ்டூலும் இருக்கல. நாங்க அங்க போனப்ப மெத்தைகள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் அர்ஜித்தோட டெட் பாடி தான் அங்க இருந்துச்சு. இங்க ஸ்டூலுக்கே வேலை இல்லையே. ஆமா தயா, இருக்கு. அந்த ஸ்டூல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சார் சார் அந்த சீத்தல் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அதே சைஸ் ஸ்டூல் இங்க இருக்கு. 1 செகண்ட். சார் இந்த ஸ்டூலியே இங்க வச்சிருக்காங்க. ஆச்சிக் எங்கிருந்து கீழே விழுந்திருக்கா? ஒருவேளை இங்க மெத்த இல்லாம இருந்திருந்தா அப்போ இந்த ஆச்சிக். ஸ்ரேயா, சலோங்கிக்கு போன் போடு சீக்கிரம். ஆர்ச்சிக்கு இங்க விழுந்திருக்கணும். அப்ப யாரோ அவனை. சார் 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. சலோங்கி, எனக்கு ஒண்ணு சொல்லு. முக்கியமான விஷயம். ஆச்சிக்கு எப்போ கீழே விழுந்தானோ அப்ப அவனோட எலும்பு உடைஞ்சிருந்ததா? பேக் போன் உடைஞ்சிருந்ததா? கழுத்துமா? சரி, தேங்க்யூ. பாத்தீங்களா? ஆச்சிக்கு எப்ப கீழே விழுந்தானோ அப்போ அந்த பெட் இங்க இல்ல. எக்ஸாக்ட்லி. அவன் நேரா கழுத்து பக்கமா விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் கழுத்து பேக் போன் எல்லாம் உடைஞ்சிருக்கு. ஃப்ரெடி, பின்சோலாவோட பாக்ஸ் இருக்குல்ல, அதை இங்க கொண்டு வா. பங்கஜ் உள்ள வா. சார், இப்ப இவன் பின்சோலா. அந்த கொலகாரன் கழுத்தை இப்படியே அறுத்து இருக்கான். சரி சரி, ஓவர் ஆக்ட் பண்ணதுனால இல்ல. ஓகே, அப்ப இதான் நடந்திருக்கா. ஆர்ஜிகா கொன்னதுக்கு அப்புறம் கொலகாரன் இந்த ஸ்டூல்ல நின்னு இருக்கான். பின்சோலாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பின்சோலா வந்ததுக்கு அப்புறம் அவன் கழுத்தை அறுத்துட்டு ஸ்டூல்ல இருந்து இறங்கிட்டான். கொலகாரன் யாரா இருந்தாலும் அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கண்டிப்பா இதுல எங்கேயாவது இருக்கணும். அப்ப கொலகாரன் கிடைச்சாச்சா? எல்லாரும் முன்னாடியும் பின்சோலா கொலை செய்யப்பட்டிருக்கா. ஆனா கொலை பண்ணது யாருன்னு யாருக்குமே தெரியாது. விசித்திரமா இருக்கு. ஆனா எப்போ நாங்க, அதாவது சிஐடிஸ், பின்சோலாவோட பாக்ஸுக்குள்ள நுழைஞ்சோமோ அப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? அங்க நாங்க கண்டுபிடிச்சது ஷீத்தல். சார், இவள பின்சோலாவோட ஸ்கூல்ல வச்சுதானே பிடிச்சோம். அண்ட் அங்க எங்களுக்கு இவங்களோட பேக் கிடைச்சது. இந்த பேக்குக்குள்ள ஒரு கத்தி கிடைச்சது. இந்த கத்தியை வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க. இதோ இந்த கத்தி. ஆனா சார், நான் கொலை பண்ணல. ஷீத்தல் சார், நான் உண்மைதான் சொல்றேன். நான் கொலை பண்ணல சார். அட, நீதான் கொலை பண்ணேன்னு நாங்க சொல்லவே இல்லையே. ஆனா சார், ஷீத்தலோட பேக்ல இருந்து தானே இந்த கத்தியை நம்மளுக்கு கிடைச்சது. ஆனா அபிஜித், ஷீத்தல் கத்தியோட ஓடி போயிருக்கா. அப்ப வெளியில அவ சந்திச்சது இதோ இந்த அனிதா. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஷீத்தல்,
அனிதாவை நீ மீட் பண்ணல? அதுக்கப்புறம் அனிதா ஷீதலோட பேக்ல கத்திய போட்டிருக்கா. கீர்த்தி, நீ உன் வீட்டை நோக்கி ஓடும்போது அப்போ இந்த அனிதாவை பாத்தியா? சார். கீர்த்தியோட கத்தி அனிதா கைக்கு வந்துருச்சு. அனிதா கத்தியோட படுத்துட்டா. மயங்கி விழுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சா. கத்தியில ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்துட்டோம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உன்னுடையது கிடையாது. அப்படின்னா சார் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யாரோடது? அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இன்னொரு ஆளோடது. அவன்தான் ஹேமரால பாக்ஸ உடைச்சிருக்கா. ராக்கா சாரா? இல்ல. ஆனா அந்த பாக்ஸ ராக்கா தானே உடைச்சான். எல்லாரும் பாத்திருக்காங்க. பாக்ஸ் உடைச்சது ராக்கா தான். அந்த பாக்ஸ ராக்கா தான் தன் கையால பிடிச்சிருந்தான். இல்ல பூர்வி, இல்ல. அப்ப அது யாரு சார்? சொல்லுங்களேன். வயிறெல்லாம் வலிக்குது. நான் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியே ஆகணும். இப்ப நான் சொல்றேன் ஃப்ரெடி. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடதுன்னா சார், நான் ஹேமரை கொண்டு வந்து கொடுத்தேன் ராக்கா சார் கிட்ட. ராக்கா சார் தான் அந்த பாக்ஸையே உடைச்சாரு. இதெல்லாம் எல்லாரும் முன்னாடி நடந்தது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடது? நான் ஸ்டேஜில் நின்றுகிட்டு இருந்தேன் சார். எப்போ அஜிக் ஸ்டேஜுக்கு வந்தானோ அப்போ ராக்கா சொன்னான் சார். அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, ராக்கா என்ன சொன்னா சார், அவனுக்கு ஏதோ ஒரு 10 நிமிஷம் வேலை இருக்கிறதா சொன்னான். அதனால அவனோட மாஸ்கையும் ட்ரெஸ்ஸையும் என்ன போட்டுட்டு போக சொன்னான். ஓ, அதாவது எந்த ஆளு பாக்ஸ்ல ஹேமர் அடிச்சானோ அது ராக்கா கிடையாதா? அது ராக்காவே இல்ல. இதோ நிக்கிறானே இந்த விக்கி. அப்ப ராக்கா எங்க இருந்தா? ராக்கா ஸ்டேஜுக்கு கீழே இருந்தா. ஆச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. எப்போ ஆச்சிக் பாக்ஸுக்குள்ள நுழைஞ்சானோ ராக்கா கீழே இருக்கிற ஸ்டேஜ் கதவை திறந்தா. பாக்ஸோட கதவையும் திறந்தா. ஆச்சிக் கீழே விழுந்தா. ராக்கா திட்டமிட்டபடி ஆச்சிக்க கொன்னுட்டா. அப்புறம் பிஞ்சோலா வந்திருக்கா. சார், உண்மையான கொலையாளி ராக்கானா நீங்க எதுக்காக கத்தி கதையெல்லாம் சொன்னீங்க? சில நேரங்கள்ல உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு பொய்யான கதையை சொல்ல வேண்டியது வருது. நான் பின்சோலாவுக்கு மேஜிக் கத்து கொடுத்தவன். ஆனா பின்சோலா நான் கத்து கொடுத்த மேஜிக்கை வச்சு என் முகத்தையே எரிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் மொத்தமா அழிஞ்சு யூஸ்லெஸ் ஆயிட்டேன். சோத்துக்கு திண்டாட்டமாச்சு. அப்புறம்தான் ராக்கா பழி வாங்குற எண்ணமும் மனசுக்குள்ள வந்தது. இப்போ ஜெயில உட்கார்ந்து உன் மனச சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதுக்குள்ள தூக்குக்கான ஆர்டரும் வந்துடும்.